போச்சுன்னு தெரியல. எக்கா இந்த பக்கமும் யாரும் இல்லந்த, அப்படியே கரும்பு காட்டு வழியா போய் பாக்குறேன். அங்க எங்கேயும் கிடக்கா என்னன்னு தெரியல. நான் அப்படியே புளிய மரத்தடியில போய் பாக்குறேன். பாவி சண்டாளி இப்படியே நீ கொலையில இழுத்து விட்டுட்டு போயிட்டாலே. நல்லா இருப்பலாவ. எக்கா நாலுபடி இங்க ஓடியாங்க ஓடியாங்க, சீக்கிரம் வாங்க. கிழவி, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல கிழவிக்க. ஐயோ மூச்சு உள்ள பேச்சு உள்ள கிழவி போய் சேர்ந்துருச்சா? கிழவி கிழவி, ஐயா ஐயா போய் சேர்த்துட்டியா கிழவி? இனிமே யாரு இருக்கா எங்களை ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும்? கிழவி என்ன ஆட்ட போட்ட ஆண்டவன் எப்படி உனக்கு ஆப்பு வச்சா பத்தியா? ஆளரவல்லாத காட்டுக்குள்ள வந்து பாவம் இப்படி பரதேசி மாதிரி செத்து கிடக்குறீங்க கிழவி கிழவி. ஐயோ இந்த சந்தோஷத்தை நான் எப்படி கொண்டாடுவேன்னு தெரியலையே. ஜிஞ்சாக்கு 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 ஜிங் ஜிங் ஜிஞ்சாக்கு 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 ஜிங் ஜிங். எக்கா வா தான் சீக்கிரம் வா வா வா. ஜிஞ்சாக்கு 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 ஜிங் ஜிங். அனாதியா போயிட்டியே பாவி, உன் அவளுக்கு இனி யாரு இருக்கா? ஐயோ பாவமே பாவமே, உன் அவ ரொம்ப பாவமே. ஏய் என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு? அல்லமடி ராசாத்தி அக்கா மாமியார் மண்டைய போட்டு அடிச்சுட்டி. அடி பாவி அத்தை, ஐயோ இப்படி கிடக்குறாளே பாவி. ஏக்கா வாந்த வாந்த சீக்கிரம் வாந்த, உன் மாமியார பாருந்த. எத்த ஐயோ எத்த ஆத்தா பண்ணது எங்களை தூக்கி எடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்களுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டாக்கி கொடுத்தியே. உன் நல்ல மனசுக்கு நீ இப்படி பாதிலேயே அப்போ அவனும் பேர் எடுத்தவளே. ஏய் இவ்வளவு நேரம் கிழவிய நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்த மாதிரி வண்ட வண்டியா பேசுன. இப்ப என்னடி கிழவிய பத்தி நல்ல நல்ல விஷயமா சொல்ற? இருந்தாலும் என் மாமன் பொண்டாட்டி. ஐயோ பாவி பாவி, இப்படி அநியாயமா போயிட்டியடி பாவி. என்ன ரொம்ப ஃபீல் பண்ற இவ? இவளே இந்த அளவுக்கு ஃபீல் பண்றேன்னா அப்ப ராசாத்தி அக்கா மாமிய கூடயே உழுந்து செத்துரும் போலயே. என் அத்தைக்கு என்ன ஆச்சு? எக்கா எக்கா எக்கா, என் மாமியாரே இது, என் மாமியார் மறிக்கொழுதா இது. மாமி மறிக்கொழுது மாமி. என்ன மாமி உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா மாமி? உங்க மகன்கிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் மாமி? அக்கா நடந்தது நடந்து போயிடுச்சு, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். இங்கேயே போட்டு வச்சிருந்தா எப்படிக்கா? வா ஊருக்கு கொண்டு போலாம். மாமி அழாதக்கா அழாத. கிழவி எப்படி செத்துது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணும் புரியல. அடியாய் என்னடி நீ எப்படி சந்தோஷமா இருக்க? என் மாமியை செத்துது உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? ஏக்கா கவலையா தான் இருக்கு, இருந்தாலும் ஒரு பக்கம் உனக்கு விடுவு காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏக்கா விடுவு காலமா? அடி பாவி வெளியே எடுத்து விட்டுட்டு போயிருக்கா. விடுவு காலம்னு சொல்றேன். கிழவிய ஊருக்குள்ள கொண்டு போனா என்ன ஆகும்னு தெரியுமா? ஏண்டி கிழவிய நம்ம 3 பேர் தான் சேர்த்து கொண்டுட்டோம்னு ஜெயில வச்சாலும் வச்சிருவாங்கடி. என்னக்கா சொல்றா? நம்ம 3 பேருமா? ஐயோ கிழவிக்கு நமக்கு ஒரு சம்பந்தமும் இல்ல. கிழவி எப்படி செத்துது என்ன ஆச்சு ஏதாச்சு நமக்கு என்னக்கா தெரியும்? ஏண்டி இதை நம்ம சொன்னா யாரடி நம்புவா? உங்களுக்கு தானே சோறு கொண்டு வந்துச்சு, அதுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்காம நீங்க என்ன பண்ணீங்கன்னு நம்மள கேட்க மாட்டாங்களா? தங்கமன லேசுப்பட்ட ஆளா? அவ இல்லாததையே ஊதி ஊதி பெருசாக்கி ஊரையே கஞ்சி காய்ச்சி கொடுக்குற ஜென்மம். அவகிட்ட போய் நம்ம மாட்டிக்கிட்டோமே வசமா. உங்களுக்கு அது பரவாயில்ல, என்னைய வீட்டை விட்டே துரத்துருவாங்க. ஐயோ அக்கா என்னக்கா இவ்வளவு பெரிய வம்பு இருக்கா இதுல? அது தெரியாம சந்தோஷப்பட்டுட்டேனே நானு. மறிக்கழுது மறிக்கழுது. ஊருக்குள்ள எடுத்துட்டு போனா எப்படியும் பிரச்சனை நமக்கு தான். ஏதாவது ஒரு முடிவு பண்ணுங்கடி. என் புருஷன்கிட்ட என்னால பதில் சொல்லலாம் முடியாது. அப்படிதான் நான் அப்படியே தலையில முக்காட்ட போட்டுக்கிட்டு எங்கேயாவது பரதேசி மாதிரி கிளம்பி போயிடுறேன். என் பிள்ளையோட மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. அக்கா அப்ப உன்னையும் உன் மாமியாரையும் காணும்னு எல்லாரும் எங்களுக்கு கேட்க மாட்டாங்களா? என்ன பேசுற? நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? சொல்லுடி என்னன்னு சொல்லு. இப்படியும் கிழவிய ஊர் உள்ளார தூக்கிட்டு போனாலும் 30-40 செலவாகும். அக்கா ஆளுக்கு நீ பாதி நான் பாதி தான் செலவு பண்ணணும். எதுக்கு நமக்கு அவ்வளவு செலவு? இந்த கிழவி நமக்கு என்ன சேர்த்து வச்சுது? நம்ம கிட்ட இருக்கிறதுல இந்த இவளும் என் மாமியாரும் சேர்ந்துக்கிட்டு அவ வீட்டுக்கு மாவ வீட்டுக்குன்னு தானே கொடுத்து அடிச்சு ஒழிச்சாலுங்க. இதுக்காக என்னடி பண்ண சொல்ற? இப்படியே போட்டுட்டு போயிடுறதா? அக்கா நமக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம பாட்டுக்கு வேலையை முடிச்சு வீட்டுக்கு போற மாதிரி போயிடலாம். அதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு நடக்கட்டும். ஏய் நாய் நெறி போற வழிடி ஏதாவது கடிச்சு கொதறி வச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு எலும்பு கூட தேராது. சின்ன பொண்ணு என் புருஷனையும் என்னையும் ஏமாத்தி ஏமாத்தி தின்ன சோறு தானே. நாய் பிடுங்கினா என்ன நரி பிடுங்கினா என்ன? அப்படியே போட்டுவிட்டு வா வீட்டுக்கு போயிடலாம். அப்படியே போட்டுட்டு போறது எனக்கு ஒன்னும் சரியா தோணல. என்ன குழி நோண்டி போய்க்க சொல்றியா? என்னடி பண்றது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அம்மா எவ்வளவு எதையாவது சொல்லுங்கம்மா, பயமா இருக்குமா. காலையில இருந்து சோறு திங்காத பசி மயக்க வேற எனக்கு கண்ணை கட்டுது. இக்கோ ஒருவேளை கிழமை எல்லாத்தையும் தின்னுபிட்டு செமிக்க முடியாத கேப்ப விட்டு பொறையாரி செத்து போயிடுச்சோ? இருக்கலாம்டி, நம்ம வயிற்றுச்சு சும்மா விடா. 3000 ரூபாய் தீனி ஒன்றே தின்ற கப்பல இருக்கு பொம்பளை. அதான் போய் சேர்ந்துட்டா, போய் சேரட்டும். சார் 4 மணி கிழவியை இங்கே போட்டுட்டு நம்ம போயிட்டா நாளை பின்ன தேடிக்கிட்டு வந்து போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம 3 பேரும் தான் கிழவியை தொட்டிருக்கோம். நம்ம கைரேக்க வச்சு நம்ம தான் கிழவியை ஏதோ பண்ணிட்டுன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. ஐயோ அது மட்டும் இல்லாத கிழவி என்ன தின்னுச்சு, அது என்ன பண்ணுச்சு, ஏது பண்ணுச்சுன்னு ஒவ்வொன்றா நோண்டி நோண்டி அலசி ஆராய்ஞ்சாங்க. இதா உன் பொண்ணுல தான் நீ ஆர்டர் போட்ட, நீ தான் நல்லா வசமா மாட்டுவ. கிழவிக்கு சோத்தை வாங்கி கொடுத்து சாவடிச்சிட்டுன்னு உன்னைய கொண்டு ஜெயில போட்டுருவாங்க. என்ன ஜெயிலுக்கு போய் கழுத்திங்க உனக்கு சம்மதமா?
அடியே நானே இப்பதான் திருந்தி வருந்தி என் புருஷன் கூட நல்லபடியா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். அது உங்களுக்கு பருக்காம என்னைய கோத்து விட்டு என் கொலையா இருக்க பாக்குறீங்களே. பயமா இருக்கா? அப்ப நான் சொல்றதை கேளு. சாம 3 பேரும் சேர்ந்து கிழவிய தூக்கலாம். தூக்கி தூக்கி கொண்டு போய் இந்த ஆறு ஓடுதுல பக்கத்துல அதுல குண்டு கட்டா போட்டுடலாம். என்னது ஆத்துல போட புரியல? முதல்ல எதுவும் தின்னு பிடிச்சனா? அப்ப என்னதான் செய்யறதா? 3 பேரும் கொண்டு போய் சொல்லக்காரியில வச்சு அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு போலாமா? ஏய் அதை யாரும் பார்த்தாங்கன்னா அப்புறம் அதுக்கு ஒரு பிரச்சனை வர முடியும். அப்புறம் பிரச்சனை இல்லாத தப்பிக்கிறதுக்கு என்னதான் வழி? எப்பனே 4 மணி எதுக்கு கவலைப்படாதீங்கடி. ஏய் தூக்கக்கடி பாத்துக்கலாம். ஓகே ஆத்துல போட்டுடலாங்கறியா? ஏய் கேள்வியை தூக்கிக்கிட்டு வாங்கடி வீட்டுக்கு போலாம். நம்ம என்னடி தப்பு பண்ண பயப்படுறதுக்கு? நம்ம என்ன பண்ண? இந்த கேள்வி திமிர் எடுத்து என்ன செஞ்சதுன்னு தெரியல. இது செத்த சேதியதா ஒரு அண்ணன் வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கல்ல. நம்ம வயல்ல தானே இருந்தா அந்த அண்ணன் சாச்சிக்கு இருக்கிற வரை நம்ம ஏன் பயப்படணும்? ஆமால அத மறந்துட்டேன் பாரு. அரே பேசாம கேள்வியை தூக்கி எடுத்துக்கொண்டு அவங்க மவகட்டியும் சேர்த்துற என்ன விஷயம்னு சொல்லிடும். நமக்கு எதுக்கு வம்பு? கொட்டினாமா ஒப்பாரி வச்சாம கேள்வியை கொண்டு அடக்கம் பண்ணாமனு வேலையை முடிச்சிட்டு அடுத்து நிம்மதியா இருக்கிற வழியை பார்க்காம. பரவாயில்லையக்கா, உன் கிழவி செத்த பிறகு நல்ல உனக்கு மூளை வேலை செய்யுது. ஏய் சந்தோஷமா இருக்கல்ல? அப்புறம் அப்படிதான். அப்புறம் என்ன கேள்வி செஞ்சது நல்லா கொண்டாட வேண்டியதே. எனக்கு இப்போ ஒரு குத்தாட்டம் பொண்ணு மாதிரி இருக்குடி. வீட்டுக்கெல்லாம் போயிட்டு ஆட முடியாது. ஏய் நான் இங்கே ஆடிக்கிறேன். ஒரு பாட்டு பாடலாம்டி. ஏக்கோ அப்புறம் நாங்களும் உன் கூட சேர்ந்து சந்தோஷத்தை கொண்டாட வேணுமா என்ன? 3 பேரும் சேர்ந்து ஆடலாம். என்ன பெத்த மாமியாரே என்ன விட்டு போயிட்டிய? அக்கா நல்லா ஒப்பர் வைக்கிறேனா? ஏக்கா சூப்பர்க்கா சூப்பர். இப்ப நான் கோவமா இருக்கண்டி கோவமா. ஐயோ ஏக்கா என்ன ஆச்சு? ஏன் கேள்விதான் செத்துட்டால இவள யாத்திரை தீர்ற வரைக்கும் நல்ல நாளை குத்து நங்க குத்துன போல இருக்கடி. அக்கா கிழவி இன்னைக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி அடிச்சு தூள் கிளப்ப. ஆண்டி கிழவி உனக்கும் உன் மவளுக்கும் என்னைய பார்த்தா எப்படி இருக்கு? இல்ல எப்படி இருக்கு? அக்கா உன் மாமி என்ன வாயை திறந்து பேசவா போது கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா? போட்டு தாக்குன்னு தாக்குவியா? மனசுல உள்ள கவலை எல்லாம் கொட்டி தீக்க வேணாமா? என்னென்ன பேச்சு பேசிருக்கா இவனைய? வீட்டுக்கு வந்த மருமகனா உங்களுக்கு சம்பளம் இல்லாத வேலைக்காரியா? இல்லடி சொல்லு. கேளு நல்லா கேளு நெருக்கடி கேளு. தகடு 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 தான். புருஷன் பக்கத்துல போய் உட்காந்துட கூடாது. என் புருஷனுக்கு சோறு போட்டு கொடுத்துட கூடாது. தென்னே வடிய தருது மவனே மவனேன்னுகிட்டு. இனிமே யார் வரன்னு பாக்குறேன்டி. இனிமே இந்த ராசாத்தியோட அதிகாரம் தாண்டி. எனக்கிட்ட ₹1 என் புருஷன் செலவு பண்ணிட்டா போதும். முக்கல வைத்திர உனக்கு உன் மவளுக்கும் அதுக்கு மட்டும் பூ வாங்கி தரான், புடவை வாங்கி தரான், பொட்டு வாங்கி தராம்னு எதுக்கிட்டு இப்படி பொறாமப்பட்டுச்சு அழைக்கிறீங்க? சொல்லுடி ஏன் அழைகிற? எதுக்கு அழைகிற? உன் புருஷனும் உனக்கு இதெல்லாம் செஞ்சிருப்பாரா இல்லையா? செஞ்சிருப்பாரா இல்லையா? வரவே இருக்கு மவ மருமவளுக்கு செஞ்ச மட்டும் அப்படியே பொத்துக்கிட்டு வருது கோவம். ஆளி மகரி நல்லா வீங்கி போன பூசணிக்கா மாதிரி. அடியே இனிமே தாண்டி எனக்கு நல்ல காலம். இனிமே தாண்டி எனக்கு எல்லாம் விடுவு காலம். பிறந்தா வழி பறக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா அது எனக்கு இப்ப தாண்டி பிறந்திருக்கு. உன் மவ இனிமே எப்படி அம்மான்னு வீட்டுக்கு வார நானு பாக்குறேன்டி. பாரா இவ்வளவு ஆதங்கமா அக்கா மனசுல. எக்கா இன்னும் பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? அடிச்சு காட்டு. ஒரு பூ வைக்கிற கூடாது அப்படியே பாக்குறது. மூஞ்சி உன் கண்ணுக்கு தாண்டி நாங்க ஒண்ணு இல்லாத போறோம். என் பிள்ளைகளுக்கு இது வரைக்கும் ₹1 ஒரு முட்டை வாங்கி கொடுத்துருவியாடி? கொடுத்துருவியா? இதே மவளுக்குனா அப்படியே பையா தூக்கிக்கிட்டு போறது. நீ உன் மவளும் தனி கொடுத்தன போய் என்னத்துக்கு நாடகம் நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா? நான் ஏதோ உனக்கு பாவம் பார்த்து சோறு பட்டதுல தாண்டி இவ்வளவு நாள் நீ உயிரோட இருந்திருக்க கிழவிய. நீ மாதிரி மாமியாரெல்லாம் புரட்டி போட்டு வேலைக்கு முடியும். உன்ன மாதிரி ஆளுகெல்லாம் ஊர்ல இருக்கிறதாலதான் மருமகளுக்கு நிம்மதியே கிடையாது. எதுக்கு நீ எல்லாம் இருக்க? ஏன் இருக்க? மவளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மவ மட்டும் நல்லா இருக்கணும், மவ குடும்பம் மட்டும் வாழணும்னு நினைக்கிற நீ எல்லாம் பூமியில இருக்கவே கூடாதுடி. சாவடி பேஜாடத்துல சாவடி. அக்கா ஆல்ரெடி அது செத்து போயிடுச்சுக்கா. போதும் என்ன பண்ண? எனக்கு இன்னும் கோவம் அடங்கலடி. என்ன பண்றது? மேல ஏறி 4 குதி நங்கு குதிச்சுக்கிட்டு வா. தாராளமா யார் உன்னை கேட்க போறா? யாய் கிழவி உனக்கெல்லாம் சொர்க்கத்துல இடமே இல்ல. நரகம்தான். இனிமே நான் சந்தோஷமா இருப்பேன். ஏய் இப்ப யாரு இருமுனது? அம்மா ஐயோ நீ இன்னும் உயிரோடையா இருக்க? அடியே ஐயோ அம்மா இம்புட்டு நேரம் என்னடி நடந்துச்சு? ஐயப்பா யாரோ என்னை தூக்கி போட்டு பந்தாடின மாதிரி இருக்குடி. எப்பா ராசாத்தி கைய கொடுமா. என்ன எனக்கு என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன பண்ணீங்க? சுரேஷ் பையன் வந்து உன் மாமியார் செத்து போயிடுச்சு, மூச்சு வச்சு இல்லாம கிடக்குதுன்னு சொல்லலாம். அங்களும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாம காடு மடலாம் சுத்தி கடைசியில இந்த கரும்பு தடுத்துக்கு வந்து பார்த்தா நீங்களும் மூச்சு வச்சு இல்லாம தான் கிடந்தீங்க. இவ்வளவு நேரம் நீங்க செத்து போயிட்டீங்கன்னு நினைச்சு நாங்க சோகத்துல எப்படி ஒப்பாரி வச்ச தெரியுமா? ஆமா எத்த நீ போயிட்டியான்னு நினைச்சு ஏன் இதயமே வெடிச்சிடுச்சு. அக்கா தான் பாவம் கதறி மாமியாருக்காக இப்படி யாரும் மனக்கலங்கி அழுவாங்களே நான் இன்னைக்குதான் பாக்குறேன். என்ன ஆச்சு சொல்லுங்க. எம்மா நீங்க என்னவோ வாங்கி வச்சிருந்தீங்கல்ல டப்பாவுல, அது என்னன்னு கூட எனக்கு ஞாபகம் வரலடி. எல்லாம் மறந்து போச்சு. என்னத்தையோ நல்லா முக்குன்னு அமுக்கி சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு எனக்கு எதுவுமே நினைவுக்கு இல்லடி. ஆனா கழுத்து மட்டுக்கும் காட்டுக்கும் ஒரு 50 நடையாவது நடந்திருப்பேன். சோத்தை தின்னுட்டு புடிக்கிச்சா? என்னவோ ஆயிடுச்சு. நான் எப்படி பயந்துட்டு தெரியுமா?
நான் வேண்டாத கடவுள் இல்லை இவ்வளோ நேரம். நான் கடவுள்கிட்ட கெஞ்சி கேட்டதுக்கு தான் கடவுள் உங்களுக்கு உயிர் பிச்சு கொடுத்துருக்காரு போல இருக்கு. உங்களை திரும்பி பார்க்கவும் தான் என் உசுரே வந்துச்சு. வாங்கத்த வாங்க, வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா என் அவங்கிட்ட நான் அந்த மாதிரி கண்ட கருமத்தை தின்னு வாங்கி உளுந்து கிடத்தடி சொல்லிடாதடி. அவன் என்னை அப்புறம் பிடிச்சி பேசுன்னு பேசுவான். சொல்லாமலா இருக்கணும். வாட்டி வா, செத்துட்டுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா எம்ட்ட மாதிரி எழுந்து உக்காந்துக்கிட்டு பேச்சு பேசுறியா பேச்சு. உன் மவங்கிட்ட சொல்லி கொடுத்து உன்னை என்ன பண்றேன்னு பாரு. மனசுல இருந்த பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. ஆனால கிழவி திரும்பி வந்தது ஒரு பக்கம் பயமா வேற இருக்கு. அத்தைக்கு என்னவோ ஏதோ ஆச்சுன்னு ரொம்ப பயந்துட்டியா? அத்தை உன்னை விட்டு போக மாட்டோமா தெரியத்த. என்னைய பிடிச்ச ஜென்ம சனி என்னை விட்டு போவாதுன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் அப்பவே சொன்ன ஆத்துல தூக்கி போட்டா அதோட அத்தா போயிருக்கும்ல. என் பேச்சு எவளுமே கேட்க மாட்டிய. போலாமாயத்த? அம்மா என்னைய கொண்டு என் வீட்டுல விட்டுரு. உங்களுக்கு மேலுக்கு முடியல, வீட்டுல போய் என்ன செய்ய போறீங்க? அம்மா வீட்டுக்கு வாங்க, நான் உங்களை நல்லா பாத்துக்கிறேன். கசாயம் வச்சு குடுக்கறத குடிங்க, உடனே சரியா போயிடும். போன வாரம் செல்லில பார்த்தோமே கிறிஸ்மா கசாயம், அந்த கசாயமா? அதுதான் நானும் நினைக்கிறேன். அதை குடிச்சா போதும், 1/2 மணி நேரத்துல தீராத நோயும் தீந்துரும். அதுக்கு பிறகு எல்லாம் முடிஞ்சிரும். ஏமா அப்படியா இருந்தா அந்த கசாயத்தை கொஞ்சம் வச்சு கொடுமா. உடம்பு வலிக்குது, கைய வலிக்குது, காலை வலிக்குது, ஒன்னும் முடியல. இக்கா உன் மாமியாருக்கு கிறிஸ்மா கசாயத்தை ரெடி பண்ணிட வேண்டியதே. பாத்து பாத்து அம்மா என்ன மனசு போனங்கணும் கிடக்குறா. மடி ராசாத்தி, நீங்க 3 பேரும் இல்லைன்னா இப்ப நான் உசுரோட இருந்திருப்பேனா என்னன்னு தெரியல. என் உசுர காத்த தெய்வமே நீங்க தான். உனக்கு நான் எவ்வளவு கெடுதல் செஞ்சிருக்கேன். ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம மாமியாருக்கு ஒன்னு துடிச்சு போயிட்டியே. நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இங்க இவ்வளவு நேரம் என்ன நடந்ததுன்னு பார்த்தவங்களுக்கு தெரியும். இல்லக்கா உன் மாமியாரை பார்த்து நீ துடிச்சதையும் கத்துனதையும் கதறதையும் பார்த்தாங்கல்ல வேலை செய்யறவங்க. அத சொன்ன என் மருமகளுக்கு என் மேல பாசம் இல்லாம இருக்குமா? அவளுக்கு நான் உசுரு. சொல்லுவீங்க வேணும்னா ஒரு மாதிரியும் வேணாம்னா இன்னொரு மாதிரியும் தானே சொல்லுவீங்க. மருமவ மாமியார உசுரா நினைக்கணும். ஆனா மாமியார மருமவள ஒரு மசரா கூட மதிக்க மாட்டாங்க. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. அம்புட்ட ஆத்திரம் வருதுடி எனக்கு. சரி விடு. கிழவி இருக்கிற நிலவரத்தை பார்த்தா இன்னும் ஒரு வாரத்துல புட்டுக்கும்னு நினைக்கிறா. அப்போ ஒட்டுமொத்தமா சேர்ந்து கொண்டாடிக்கலாம். விட வாங்கட்டி போலாம். பசி கண்ணை கட்டுது, போய் சோத்த திங்கணும் முதல்ல. உன் மாமியா என்ன நிலவரத்துல கிடக்கு, உனக்கு சோறு என்ன சோறு? இனிமே உன் மாமியாரை பாத்துக்கிறது மட்டும்தான் உனக்கு வேலை. நண்பர்களே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி கொஞ்சம் சும்மா காமெடியா எடுக்கலாமே தான் எடுத்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. வேறு வீடியோ மத்தியானம் வரும். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க அன்பையும் ஆதரவையும் கொடுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தினமும் வேலைக்கு போயிட்டு வீடியோ போட்டதால சரியான நேரத்துக்கு வீடியோ கொடுக்க முடியல. ஆனா இனிமே அதை சரி பண்ணிக்கிறேன், என்னைய மன்னிச்சிருங்க. அன்பும் ஆதரவும் மட்டும் எங்களுக்கு எப்பவும் வேணும். இந்த குடும்ப கதையை இன்னும் சிறந்த கதையை எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். இந்த கதையை எப்படியெல்லாம் கொண்டு போலாம்னு உங்களால முடிஞ்சதை கொஞ்சம் கமெண்ட்ல சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குடும்பத்துல நடக்கிற எந்தெந்த பிரச்சனையை பத்தி வீடியோ போடலாம்னு மறக்காம சொல்லுங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்றீங்க நீங்க தொடர்ந்து அண்ணன் தங்கச்சின்னு போடுறதால ரொம்ப போர் அடிக்குதுன்னு. நான் நிறைய யோசிச்சு வச்சிருக்கேன். இருந்தாலும் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அதையும் சொல்லுங்க. இனிமே கதைக்களம் தொடர்ந்து சூப்பரா வரும், காமெடியா வரும். மறக்காம நம்ம சேனலை இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ஆள்னு செட் பண்ணிக்கோங்க. 20,000 பேர் நம்ம சேனலை மறந்து போய் எங்கே போய் கிடக்குறாங்கன்னு தெரியல. இந்த பழைய சப்ஸ்கிரைபர்லாம் கொஞ்சம் நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஆதரவாக இருக்கும். உங்கள் அன்பு ஆதரவை நம்பி தான் இந்த ஒரு விஷயத்தையே பண்ணிக்கிட்டு இருக்க விடாமல். நிச்சயம் ஒரு நாள் எல்லாம் நல்லதாக நடக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக உழைப்புக்கு தக்க சன்மானம் கிடைக்கும்னு முழு மனதோட நம்பி வீடியோ போடுறேன். இனிமேல் ஒரு கதை போட்டாலும் அந்த கதையிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல எடுத்துக்காட்ட சொல்லலாம்ட்டு நாங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தடுத்து வர வீடியோக்குள்ளே நீங்கள் உடனே பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்காக நோட்டிஃபிகேஷன் ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. ஒரு வீடியோ இருந்தாலும் மறக்காமல் ஒரு லைக் போட்டிங்கன்னா அது இன்னும் ஒரு 4 பேர் பார்க்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்கள்.